வணக்கம். வாழைப்பழத்தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊஷல். வாரும் மழை பொழியுமா சென்னை மக்கள் தூக்கம். இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார்? ஆட்சியா? வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபைய அவங்க பேசவே முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன் இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் இந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு நீக்கப்படுகிறது. இப்படி சட்டமன்றத்துல வந்து தப்பு தப்பா பேசுறவங்கள முதல்ல அவையிலிருந்து நீக்கணும். அப்பதான் நாடு உருப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு, கண்ணு கண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், தாவேக்கா கவர்மெண்ட்ல புது ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்களேன். எங்க ஊர்ல வந்து ஒரு காணு போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒடுக்கமா இருக்குங்க பாருங்க. கால் கூட போக மாட்டுக்கு பாருங்க. எவ்வளவு குப்பை அடைஞ்சு இருக்கு பாருங்க. இதுதான் தப்பு பண்றீங்க. அவர் ஏன் ஒரு அடியில கட்டியிருக்காரு தெரியுமா? எங்க 4 அடி இல்ல 5 அடியில கட்டினா நீங்க கால் தவறி உள்ள விழுந்துருவீங்களோ அப்படின்னு பயந்துதான் யாரும் விழக்கூடாதுன்னு ஒரு அடியில கட்டியிருக்காருங்க. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு சும்மா இதுக்கெல்லாம் போய் நீங்க பழி போட்டா எப்படிங்க அவர் மேல? பாப்போம். மண்வெட்டி கூட போகாதா? தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? டேய், எவ்வளவு அடிச்சாலும் சொரணை இல்லையாடா? யாராவே சொரணைய பத்தி பேசுறது? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே? டேய், நாங்களாம் வெட்டர் எல்லாமே பெருங்கையாலே வெட்டுறவங்கடா. நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன் இந்த நேரத்துல. எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா? ஏன்னு சொல்றேன். சொல்ல வர காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோம். இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்தே தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களோட தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. தெரிஞ்சுட்டு பேசுங்க. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் திமுகவின் முதல் 100 நாட்கள் முதல் கையெழுத்தே மகளிருக்கான விடியல் பயணம் தொடக்கம். அந்த மகளிர் விடியல் பயணத்தோட பேரை மாத்திருக்கோம். அதான் நாங்க கொடுத்த திட்டம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. தமிழ்நாடு ஃபுல்லா ஆவின் பால் தட்டுப்பாடை கிரியேட் பண்ணதே நாங்க தான். நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். குறித்த நேரத்தில் காவேரியில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு. காவேரியில எங்க அண்ணன் நினைச்சாலே போதும் தண்ணியை விட்டுருவாங்க. ஆனா இன்னும் மேட்டூர் அணை திறக்க. ஃபேண்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி, சான்ஸே இல்ல. பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. பெட்ரோல் விலை எதுக்கு குறைக்கணும்? பெட்ரோல் விலை எதுக்கு குறைக்கணும்? நாங்க தான் ஊழலை ஒழிச்சிட்டோமே. அதுலயே விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும். அவ்வளவுதான், எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் திறப்பு. நாங்க இன்னும் எதுவும் புதுசா அறிவிப்புலாம் கொடுக்கல. ஏற்கனவே வாக்குறுதியில் கொடுத்ததே இன்னும் நிறைவேற்றல. நாங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். கருணாநிதி ரூபாய் 4000 வழங்கப்பட்டது. எங்களோட முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம். ஆனா மின்சார தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. சொல்லு. சிலுக்குவார் பெட்டி சீனாவை முன்னால வச்சுக்கங்க, தமிழரசன் தானாவை பின்னால வச்சுக்கங்க. ரெண்டையும் சேர்த்தா சீனா தானா டைரக்ட் டு ஏஜென்சி எப்படி இருக்கு? சீனா தானா. டேய் சீனு, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு. நாங்களும் யோசிப்போம்ல. எங்க தள்ளிட்டு போற? அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. மனசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர், தெரியுதா? அனைக்கே ஜனக்கே 10 रुपया 10 रुपया 10 रुपया अनेके जनके 10 रुपया 10 रुपया 10 रुपया 10 रुपया. अरे भैया किधर जाना तू? किधर अरे भैया निम्बल कंडक्टर को वेले इल्ले इनमें नंबल दा कंडक्टर निम्बल எங்கே போணும்? மணத்தல்லூர் போணும். ஒண்ணு கூட 10 रुपया கொடு. நேத்து வரை எங்க சித்தப்பா அந்த வேலை செஞ்ச இடம் அது. நிம்பல் சித்தப்பாக்கு இனிமே வேலை இல்லை. நிம்பல் சித்தப்பா கேட்டா நிம்பல் சிஎம் குட்டாரணும், இதே குட்டூரு உரிச்சு கொடு. तुझे देखा तो ये जाना सनम. சோயித் நாயிம். நல்லா பெட்டடிக்கிறாயா? நன்றி, வணக்கம். முன்னுரையில் என்ன பேசினா பேசலாம், எங்களுக்கும் அவை தெரியும். ஜனநாயகம் எப்படிதான் அளவை நான் நிர்ணயிக்கிறேங்க, நீங்க பேசுங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? पूरा तमिलनाडु सदमे में है. अब 8 साल की लड़की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा. ஒண்ணும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் தற்குறியான். இந்த சுந்தரலடிக்கு எவ்வளவு வாங்குச்சுங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன பேசி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க மேல யார் கைய வச்சாலும், பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும், பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாலும், தளபதி விஜய் துப்பாக்கி படத்துல வர மாதிரி டுப்புக்குன்னு போட்டு தள்ளிடுவாரு. அந்த கொச்சக்கர் எடுத்துடா, இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். இந்த பொண்ணு போட்ட இந்த வீடியோ இருக்குல்ல, ஏறக்குறைய 10 மில்லியன் போயிருக்கு. லைக் மட்டுமே 1 மில்லியன் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து 10 வீடியோ வந்து தாவேக்காக போயிருக்கு, போட்டிருக்கு. 10 வீடியோமா நல்ல வியூஸ், நல்ல லைக். நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க. சரியா? இந்த பொண்ணு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு 60,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அறிவில்லை உனக்கு? இருப்பா,
60,000 ரூபாய் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுச்சுன்னா அந்த வீடியோவை 1 மாசம் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து பேஜ்ல வச்சிருக்குமா. சரியா? நான் வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் 20,000 ரூபாய் தருவேன்னு சொன்னேன். 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஆல்ரெடி தளபதிக்கு வீடியோ போட்டிருக்கீங்களா, அதுக்கு எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டப்ப, உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி என் நம்பர் வாங்குச்சு. என் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க மேனேஜரு எனக்கு கால் பண்ணா அந்த ரெக்கார்டை நீங்க கேளுங்க. ஓகே ஓகே ப்ரோ ஓகே. உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு சொல்றேன்ல. அந்த பொண்ணோட மேனேஜர் என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு வீடியோக்கு 60,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. அதோட அந்த பொண்ணுக்கே போய் நேரடியா மெசேஜ் பண்ண, இந்த மாதிரி உங்க மேனேஜர் வந்து 60,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, எங்களால அவ்வளவு தர முடியாது, நாங்க 50,000 தரேன், நான் என் கம்பெனி மேனேஜர் கிட்ட பேசுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இன்ஸ்டால எல்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, என் மேனேஜர் கிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த பொண்ணு மட்டுமே 10 வீடியோ போட்டிருக்கு. அப்ப 6 லட்சம் ரூபாய் வந்து இந்த தாவேக்காரங்க பே பண்ணிருக்காங்க. எங்க இருந்து இவங்களுக்கு காசு வந்துச்சு? பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வீடியோ போட்டுருக்காங்க இந்தியா ஃபுல்லா. இவங்களுக்கு கொடுக்கறது யாரு? ஏதாச்சும் மிஷனரி குரூப் வந்து உள்ள கொடுக்குதா, இல்ல லாட்டரி குரூப் கொடுக்குதா? வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா குருவே? இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? பொட்டு வச்ச மாமனுக்கு பொண்டாட்டியா நாங்க இருப்போம், விட்டு வந்தவரே உங்களுக்கு நாங்க இருக்கோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். சூடான சுண்டலு நாங்க எல்லாம் மெண்டலு. சூடான சுண்டலு வெறித்தனமா இருக்க. கட்டானா கண்ணனுக்கு காலம்புறா நாங்க இருப்போம். பொட்டு வச்ச மாமனுக்கு பொண்டாட்டியா நாங்க இருக்கோம். தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்ப ப்ரோ.